தமிழருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். நம்ம ரெகுலராக பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு முக்கியமானவர், செப்பாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றதுல பல ஆண்டுகளாக அரசியலை முன்னோக்கி பார்த்துட்டு இருக்காரு. தமிழக அரசியல், இந்திய அரசியல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ரவி சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். 39-0 அப்படிங்கறத தமிழ்நாடு கொடுக்கும் ஆணித்தனமா இருக்கீங்க. இருக்கு. அதாவது திண்டிவனம் போகணும்னா விழுப்புரத்துக்கு பஸ் போகுங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அதை எல்லாருக்கும் ஜீரணிக்கிறதுக்கு இன்னும் வரல. ஏன்னா அவங்க ரிசல்ட்டை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு அலையன்ஸ்ன்னு சொல்லும் போது 4 பார்ட்டி வருமா. ஸோ 4 பார்ட்டிக்கு தமிழகம் ஓட்டு போட்டுதான் நினைக்கிறாங்க. அது ஒரு அலையன்ஸுக்கு கொடுத்ததுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில 39-0 அப்படிங்கிறது தான் என் மனசுல இருக்கு. இருந்தாலும் நீங்க எல்லாரும் நம்ப மாட்டேங்கிறீங்கிற ஒரே காரணத்தினால 25-15ன்னு பேசுறோம். காரணம், பெரிய பண முதலைகள் இருக்காங்க. அதாவது திருவண்ணாமலைன்னா ஏவா வேலு ஐயா ஏப்ரல் 14ஆம் தேதியே அண்ணாமலை ஐயா சொல்றாரு, இல்லைங்க அவர்கிட்ட 10,000 கோடிக்கு மேல இருக்கு அப்படிங்கிறாரு. நமக்கு அது ஜீரணிக்கிறதுக்கு என்ன, திருவண்ணாமலையில உட்காந்துட்டு 10,000 கோடி எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த முதலைகள் ஒரு 9 பேர் இருக்காங்க இல்லையா, ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு. நான் சொல்றது அண்ணாமலை ஐயா சொன்னதை வச்சு சொல்றேன். அது கோர்ட்ல போனா நிறுவனமாகும். அவங்க மான நஷ்ட வழக்கு போடுறேன்னாங்க. அப்புறம் எங்கேயோ தெரியல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. டிஆர் பாலு ஏதோ போட்டிருக்காரு, ஒரு வாட்டி போட்டாரு. அது கூட்டம் வந்த உடனே அவர் பார்த்தாரு, இது தேவையில்லாத வேலை. நம்ம முதல்ல சொன்னோம், நீங்க போடுங்கன்னு சொன்னோம். கார் கூட இல்லையா சார் இந்த வீடியோல ஃபைல் பண்ணிருக்காரு? ஆமா, கார் கூட இல்ல சார். ஆமா, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு, பெரும் பணக்காரர். அவர் எப்படின்னா எல்லாமே ஹையர் தான் பண்ணுவார். எதுக்கு ஒரு காரை வாங்கிட்டு அது உரசிச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு ஒரு டிரைவர் வச்சுக்கிட்டு அவருக்கு 40 ரூபா சம்பளத்தை கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு எப்போதுமே டாக்ஸி பெரும் பணக்காரர் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா கமலஹாசன் ஐயா கிட்ட 400 கோடி இருக்குன்னும் போது ஸ்டாலின் ஐயா 110 கோடி வச்சுட்டு இருந்தா இது யாரை அவமானப்படுத்துறது? ஸ்டாலின் ஐயாவை அவமானப்படுத்துறதா இல்ல கமலஹாசன் ஐயாவை அவமானப்படுத்துறதா? 2 பேருமே திறன் காட்டித்தான் சம்பாதிச்சாங்க. அதுல எனக்கு இன்னும் மாற்று கருத்து இல்லை. ஆக சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பெரும் முதலைகள் அப்படிங்கிறவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கிறதா நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் 4 சீட்டு 5 சீட்டுங்கிற மாதிரி தமிழ்நாடு கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி அதுக்கு கொடுக்க தெரியாது. ஒரே நோக்கத்தோட தெல்ல தெளிவாக யார் வர வேண்டும்ங்கிறதுல தெளிவான முடிவோட தான் தமிழ்நாடு இன்னி வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கு. 99-2009 மட்டும்தான் ஓரளவுக்கு பிராக்மெண்டட் ஓட்டு கொடுத்தது. அது கூட அதிமுக ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு தெளிவா அந்த புறா கண்ணை பார்த்து அம்பு எழுதக்கூடிய அந்த வித்தை இருந்ததுனால அது நடந்தது. இல்லைன்னா அது நடந்திருக்காது. அடுத்த விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, தேர்தல் ஆரம்பிச்சாச்சு, எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்துக்கு போயாச்சு, எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிரச்சாரத்தை உன்னித்தியா பார்த்துருக்கீங்களா சார்? அதுல எனக்கு சில கேள்விகள். முக்கியமான தலைவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க? அண்ணாமலை அவர்கள் எப்படி பிரச்சாரம்? ஜெயலலிதா அம்மா தான் இதை தொடங்கி வச்சாங்க. ஒரு 6 இடத்துல பெரிய மீட்டிங் நடக்கும். 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அந்த மாதிரி வருவாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து அழைத்து வரப்படுவாங்க. அவங்கள அவங்க நியாயமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்து, அவங்க ஊரை விட்டு வேலையை விட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுனால அது கொடுக்கப்பட்டு அப்படி நடந்துட்டு இருந்ததுங்கிறது ஜெயலலிதா அம்மா தான் தொடங்கி வச்சாங்க. ஆனா அவங்க இருந்த காலகட்டம் வரைக்கும் இந்த யூடியூபோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்விட்டரோ அல்லது எல்லார் வீட்டுக்கும் சென்று செல்லக்கூடிய நிறைய விஷயங்களோ இல்லை. பொய்கள் அப்படியே தான் இருக்கு. மத்திய அரசு மேல காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதுக்கு மேல எல்லா விதமான பொய்களையும் சொல்லி கச்சத்தீவுல நீங்க பாத்தீங்க இல்லையா, அவரு பாவம் நான் போராடினேங்கிறார் கருணாநிதி ஐயா. ஆனா ஆர்டிஐ என்ன சொல்லுது, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அவர் மத்திய மாநில அரசு பிரச்சனையா மாத்த மாட்டேன்னு ஒப்புதல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுது. சோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஆச்சரியமா இருந்தாலும் ஒரு விஷயம் உடனே போய் சேருது. இதுல அண்ணாமலை ஐயா 234 தொகுதிகள்ல தன்னுடைய மீட்டிங்கை நடத்தியிருக்காரு. எல்லா இடத்துலயும் சந்திப்புகளை செய்திருக்காரு. அதுதான் நம்ம முக்கியமா தெரியணும். ஒரு 2 வருஷமாவே அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. குறிப்பா யாத்திரை தொடங்கின பீரியட்ல இருந்து ஸ்டாலின் ஐயா போன 3 தேர்தலாக இதை ஃபாலோ பண்றாரு. ஒரு 6 இடங்கள்ல பிரம்மாண்டமான மீட்டிங் நடத்துறது, பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவுக்குதான் முடியும். இன்னைக்கு யார் வேலையை விட்டுட்டு வருவேங்கிறாங்க. முன்னெல்லாம் தேர்தல்னு சொன்னா அது ஒரு திருவிழா அப்படிங்கிற அடிப்படையில இருந்தது. நீங்க இன்னைக்கு பாருங்க, 40% இளைஞர்கள் தன்னுடைய ஓட்டை போய் இது பண்ணிக்கல, ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50% இளைஞர்கள் பண்ணிக்கல. இப்ப அவங்களுக்கு இந்த நாடை பத்தி அக்கறை இல்லை, அல்லது இந்த ஓட்டை பத்தி அக்கறை இல்லை,
அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியலன்னு அவங்கள திட்ட முடியுமா? இல்ல நீங்க போய் ரீச் பண்ணல, வீடு தோறும் போய் மருத்துவம் கொடுக்குறீங்க, இதய ஆபரேஷன் எல்லாம் பண்றேன்றீங்க, ஒரு ஓட்டர் கார்டை போய் ஏன் அவங்க வீட்டுல 4 பசங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வாக்கு பண்ணிட்டாங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கக்கூடிய வேலையை உங்களால செய்ய முடியாதா? சோ இது எல்லாமே நீங்க மாட்டு ஒரு தேர்தலை நடத்து, உன்னுடைய கதைகள் எல்லாம் சொல்லு, நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லுது. மீட்டிங்ஸ் நடக்கத்தான் செய்யுது, மிகப்பெரிய மீட்டிங் அப்படிங்கிற அடிப்படையில நடக்குது. ஆனா அண்ணாமலை ஏற்கனவே சுத்திட்டு வந்ததுனால இப்ப அவர் வந்து எங்க முக்கியமோ அந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு. முக்கியம்னா என்ன, எங்கே அவர் அழைக்கப்படுகின்றாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர் போய் அதை செய்து கொண்டிருக்கார். ஸ்டாலின் ஐயாவும் அதை செய்யறாரு. எடப்பாடி ஐயா எப்போதுமே பண்ணுவார். தேர்தலுக்கு முன்னாடி பயங்கர சுறுசுறுப்பு போயிடுவாரு. 4 வருஷம் நல்லா விட்டுருவாரு, நான் எப்படியோ போட்டோம்னு விட்டுருவாரு. அந்த எலெக்ஷன் வர்ற டைம்ல மட்டும் கண்டிப்பா பயங்கரமா சுத்துவாரு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பேசுவாரு. அந்த மாதிரியான வேலையை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. எலெக்ஷன் கேம்பெயின் அது ஓகே சார். ரெண்டாவது எனக்கு என்ன கேள்வினா, வார்த்தைகள் எப்படி இருக்கு, பேசக்கூடிய வார்த்தைகள், அதிமுக வார்த்தைகள் எப்படி பேசுறாங்க, அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பேசுறாங்க, அண்ணாமலை அவர்கள் அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க, ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றாரு, உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு வார்த்தைகள் தரக்குறைவா பேச ஆரம்பிக்கிறாரு, எது மாதிரியான வார்த்தைகள் போர் நடக்குது. அந்த வார்த்தைகள் முன்ன இருந்த வார்த்தைகளும் இப்ப இருந்த வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது 70, 80, 90 அந்த மாதிரி வார்த்தைகள். 70, 80 எப்படி இருந்ததோ அதே மோசமாக, அதே கேவலமாக, அதே அசிங்கமாக, அதே நாராசமாக, அதே நியாயங்கள் இல்லாத வகையில தான் நடந்துட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல உதயநிதி ஐயாவை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் பாவம், அவங்க தாத்தா என்ன பண்ணாரோ அவங்க அப்பா என்ன பண்ணாரோ தான் அவர் பண்ண முடியும். அது நீங்க குற்றம் சாட்டினீங்கன்னா அது நியாயமா இருக்காது. அவர் ஒரு பக்கம் விட்டுருவோம். அவர் என்ன வேணாலும் இன்னும் நல்லா பேசட்டும், சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லட்டும், இன்னும் பேசட்டும். அவர் நல்லா பேசினாதான் நல்லது, நிறைய இது பண்ணட்டும். ஆனா ஸ்டாலின் ஐயா பேசும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நாங்க 900 கோடி உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க வந்து 5000 கோடி செலவு பண்ணதாக சொன்னீங்க. ஓகே, நீங்க இதுல அவங்க சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, வங்கியின் மூலமாகத்தான் அதை வாங்கிட்டு வந்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, அதற்கு கணக்கு கொடுங்க, ஒரு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் அவர் கேட்டாங்க. அதை அப்படியே திசை மாத்தி, நீ யாரு கணக்கு கேட்கறது, திமுக கணக்கு கேட்டாலே எப்போதும் கோபம், அது பாவம் அப்படி இருக்கிற ஒரு விஷயம். கணக்கு மட்டும் கேட்கக்கூடாது, அதுவும் வெள்ளை கணக்கு கேட்கக்கூடாது, கருப்பு கணக்கு கூட எப்பயாவது தெரிஞ்சிடும். உங்களுக்குள்ள மீட்டிங் நடக்கும்போது உங்ககிட்ட 10,000 கோடி இருக்குது, உங்ககிட்ட 8,000 கோடி இருக்குன்னு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. தியாகராஜன் ஐயா வந்து நிதியமைச்சர்ல இருந்து கீழே இறக்கி வேற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க. ஆனா வெளியில கருப்பு பணம் பத்தி கணக்கு கேட்டக்கூடாது. நிர்மலா சீதாராமன் அந்த பேட்டியை திரும்ப பாருங்க, அவங்க பேசினதும் ஸ்டாலின் ஐயா பேசினதையும் திரும்ப ஒரு முறை பாருங்க. அதுல அவர் தெளிவாக சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன், இந்த பணம் செலவழித்ததாக சொன்னீங்க, அதை நீங்க செலவழிக்கலன்னு நீங்களே சொல்றீங்க, சொன்னதை தணிக்கும் ஒரு அமைச்சர், அதற்கான கணக்கை முதல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அதை ஒரு நிதியமைச்சராக கேட்டாங்கன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒரு குடிமகனா கேட்க கூடாதா? அந்த இடத்துல என்ன அரசு விழாலையா அவங்க அந்த பேட்டியை கொடுத்தாங்க, மாணவர்களோட பேசுறாங்க, பேசும்போது அதை எடுத்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி திசை திருப்பி மடைமாற்றி இந்த வேலையெல்லாம் பண்றதுங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து அப்படியே தான் இருக்கு. காமராஜ் ஐயாவுடைய அந்த வாடகைக்கு இருந்த பங்களாவை, ஏழையின் பங்களாவை, ஏழையின் பங்காளனின் வீட்டை பாருன்னு கேவலமா போட்டு அசிங்கப்படுத்தின, அப்ப எப்படி திடீர்னு திரும்பிடுவாங்க? அந்த மாதிரிலாம் திருந்த முடியாது. இந்த 5000 கோடி கேட்டது வந்து இந்த 4000 கோடி வெள்ளத்துல கேட்ட மாதிரி. அதுக்கு முன்னாடி நீங்க 4000 கோடி என்ன பண்ணீங்க மக்கள் வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ரோடு இதெல்லாம் சாக்கடை கட்டினீங்களா, என்ன கேட்டீங்க? அப்புறமாட்டு அது 2000 ஆச்சு, 90%, 95%, 75%, 80% அப்படி எல்லாம் போச்சு. அத மாதிரி இந்த 5000 கோடி இன்னி வரைக்கும் அவங்க சொல்லலையே. நான் என்ன கேட்கிறேன், 3 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து நாளைக்கு திரும்ப பிஜேபி ஆட்சிக்கு 2026 வந்துதான் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். பிடிஆர் முதல்ல வந்தவொடனே வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அதை இப்ப கொடுக்க வேண்டியதானே? வந்த உடனே கொடுத்தீங்களா? அது இப்ப கொடுக்க வேண்டியதானே? ரைட். வந்த உடனே நீங்க என்ன சொன்னீங்க? தனிநபர் கடனை பத்தி பேசுறீங்க, ஏன்னா அப்பதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இப்ப என்ன பேசுறீங்க? தனிநபர் வருமானத்தை பத்தி பேசுறீங்க. வருமானம் என்ன நேற்றுக்கு திடீர்னு கூரையில இருந்து குதிச்சு வந்ததா? 40 வருஷமா வருமானம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது, கடனும் இருக்கத்தான் செய்யுது. ஆக இந்த மாதிரியான ஜிகினா வேலைகள் எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. இது உங்களுக்கு எதிராக போகுதுன்னு அட்வைஸ் பண்றோம். சொல்றதுக்கு யாரும் இல்ல. டிவி விவாதத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நெறியாளர்களாவது எடுத்து சொல்லலாம். பாவம், அவங்களால சோஃபாலேயே நேரா உட்கார முடியல, அதனால அதுவும் பிரச்சனையா தான். ஏன்னா நீங்க டிவி விவாதம் சொல்றா எனக்கு ஒரு தோணுது, நம்ம கடந்த ஒரு 5 வருஷமே பார்த்துட்டு இருக்கோம் டிவி விவாதங்கள். எப்படி 6 வருஷம்
டிவி எப்படி போயிட்டு இருக்கு, அங்க நெறியாளர் என்ன பண்றாரு அப்படின்றது நிறைய விஷயங்கள். நெறியாளர் வந்து நான் வந்து ஒரு விதத்துல குற்றம் சாட்ட மாட்டேன். பேச வர்றவங்களுக்கு கொஞ்சமாவது நாக்கூசனமா வேணும். அதாவது நம்ம ஒரு பொய்ய சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதை எப்படி சொல்றது? இந்த 29 பைசா கதைய எப்படி வந்து மக்கள் கிட்ட பொய்யா அரசியல் சொல்றாங்க. ஆமா, அது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணு என்னன்னா, அவியல் பண்ணும்போது ஒரு மாதிரி அரசியல், ஆட்சியில இருக்கும்போது ஒரு மாதிரி அரசியல்ங்கிறது பண்ணக்கூடாது. அது மட்டும் தான் நான் தெளிவா சொல்லுவேன். ஆனால் பிரச்சாரமா இருக்கட்டும் அல்லது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும் தெளிவா நடந்திருக்கு. கூட்டணி அற்புதமா அமைஞ்சிருக்கு, ரொம்ப தெளிவா அமைஞ்சிருக்கு. எடப்பாடி வேணா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க அவங்களை என்ன குழப்பினாலும் எப்படி குழப்பினாலும் மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். நீங்க என்னதான் குவார்டர் பிரியாணி அப்படிலாம் கேவலப்படுத்தினாலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்க, எனக்கு லாஸ் ஆஃப் பே கிடையாது, நான் போய் ஓட்டு போடுறேன். இதே என்னுடைய கம்பெனி எனக்கு லீவ் கொடுக்கலன்னா நான் ஓட்டு போடுவேனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம். அதே அவங்க வந்து அன்னாடம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க எப்படி வந்து லீவு போட்டு வந்து வேலைக்கு போவாங்க? அப்ப அன்னைக்கு வந்து அது சம்பள பணமாக கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, காமராஜ் ஐயா காலத்திலேயே திமுக வந்து 2 ரூபாய் கொடுக்கறது 3 ரூபாய் கொடுப்பதுங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. விலைவாசி உயர்ந்ததுனால திராவிட கட்சிகளுக்கு 50 வருஷமா ஆட்சிக்கு செய்ய விட்டதுனால இன்னைக்கு அது 20,000 ரூபாயா மாறிடுச்சுன்னு வேணா நம்ம சொல்லலாம். சரி சார், அடுத்து நம்ம இதுக்கு வருவோம். இப்ப திமுக வெர்சஸ் பிஜேபி, அதோட களம் எப்படி இருக்கு? 2 பேரும் தான் களமா, இல்லாட்டி அதிமுக உள்ள இருக்காங்களா? இல்ல, சண்டை நிறைய 3 பேருக்கு சண்டை. இந்த தேர்தல்ல நான் வந்து அதிமுகவை புறந்தள்ளுவேன்னு சொன்னா அது வந்து அதிமுக கிட்ட வாக்கு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில இல்லை. அதிமுகவுக்கு இதுல வேலை இல்லை. ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல். ஒத்துக்கிறேன், 2014 வந்து ஜெயலலிதா அம்மா 37 சீட்டு வெற்றி பெற்றாங்க. 37 சீட்டு வெற்றி பெற்ற போது அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா உத்தரப்பிரதேசல 72 சீட்டை பிஜேபி வெற்றி பெற்ற பிறகு அதற்கான அவசியம் இல்லாமல் போச்சுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி இவங்க நிக்கிற 20 தொகுதிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப திமுக 20 தொகுதி நிக்குது, அது என்ன போய் அங்க போய் பெருசா எதிர்கட்சி 44 வச்சுக்கிட்டே காங்கிரஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ அதை இதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப தேவையில்லை. ஆனா இந்த என்டையர் கட்சி விகிதாச்சாரம் பார்க்கும்போது அழகா இந்த இடத்துல பிஜேபியும் திமுகவும் நாமக்கல்ல வந்து கொங்கு பேரவை, அதை தவிர மீதி இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல அவங்க போட்டி போடுறாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல போட்டி போடுது. பிஜேபியும் மற்ற கட்சிகளும், அதாவது கம்யூனிஸ்ட், திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி இருக்கு. பாமகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அதுல திமுகவும் சேர்ந்து அது ஒரு அழகா பிரிஞ்சிருக்கு, இந்த களம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேமுதிக வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களே போன தேர்தலில் அவங்கள சேர்த்துக்கல, கூட்டணியிலேயே சேர்த்துக்கல. அவங்க போய் தனியா தொகுதிக்கு 3000 வாக்கு வாங்கினாங்க, 60 தொகுதி ஒன்று சட்டசபையில. சோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதை நான் வந்து புறந்தள்ளுவது என்பது, ஐயா உங்களுக்கு இதுல வேலை இல்லை, இது இந்தி படம், நீங்க கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய. அதாவது இந்தி படம்னா உடனே அங்க வந்துடாது, நான் சொல்ல வர்றது இது வேலைங்க, இது நீங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, 2026 பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது. ஸோ களம் பிஜேபிக்கும் திமுகவுக்கு தான் இருக்குங்கிறத இன்னைக்கு நான் சொல்லல, 5 மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. சவாலுங்கிறது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான். நான் 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு ஓட்டு கேட்கிறேன், நீங்க 2.5 வருஷம், அப்போ இப்போ 3 வருஷம் ஆச்சு வைத்துக்கொண்டு நீங்கள் ஓட்டு கேட்கறீங்கன்னு சொன்னது. களம் வந்து பிஜேபியா திமுகங்கிறதுலதான் மாறி இருக்கு, அதுல எதுவும் மாற்று கருத்தே இல்லை. அதை நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இப்ப நம்ம பிஜேபி போட்டி போடக்கூடிய தொகுதிகளை கொஞ்சம் பிஜேபி திமுக அப்படிங்கிற அந்த தொகுதிகளை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை எல்லாம் அடிப்படையில எப்படி பிஹேவ் பண்ணோம். அதுல வட சென்னை வந்து ஒரே ஒரு முறை மட்டும் திமுக எதிராக அடிச்சு தள்ளி தூக்கி போட்டுச்சு 96ல. அந்த கரப்ஷனை இப்ப வட சென்னை ஞாபகம் வச்சுக்கும்னு சொன்னால் அது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாது. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது வெள்ளத்தை பார்த்துருச்சு. இவங்க சென்டிமீட்டரில் அப்படின்வாங்க, அது இங்க என் வீட்டுல ஒரு சென்டிமீட்டருக்கு கூட இடம் இல்லை, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு, அதை அவங்க மனசுல வச்சுப்பாங்க. அண்ட் மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆசிலேஷன்ல இருந்ததுதான் திமுக. ஆனா சென்னைங்கிறது திமுக கோட்டைங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. திருவண்ணாமலை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். திருவண்ணாமலையில ஒரு 3 தொகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர் வந்து
திமுக பக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மீதி 3 தொகுதிகள் வந்து பிஜேபி பக்கம் போகணும்னு பேசியிருக்கோம். கோயம்புத்தூர் கேள்வியே இல்லை, அது கண்டிப்பா ஸ்வீட் த்ரூவா தான் இருக்க போகுது. பொள்ளாச்சி, பெரம்பலூர், தஞ்சை, தேனி, தென்காசி எல்லாம் பத்தி நம்ம உங்களோட சேனல்லே நம்ம பேசியிருக்கோம். காங்கிரஸோடையும் அதே மாதிரியே திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கரூர், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனா சிதம்பரம் என்ன ஆகும்? சிதம்பரத்துல வந்து பிஜேபியும் பிசிகாவும் நிக்கிறாங்க. சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் அவ்வளவு வலுக்கட்டாயமா அந்த தொகுதியை வாங்குறாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா போன முறையும் 3000 4000 வாக்கு, அது கூட ராத்திரி 3 மணிக்கு டீ குடிக்க போன போது நடந்த ஒரு விஷயம். அதற்கு முன்னாடியும் அது ஒன்றும் பெருசா வரல. ஸோ அந்த இடத்துல அவர் அந்த களத்துல நிக்க வைக்கப்பட்டிருக்கிறதுனுடைய நோக்கம் எனக்கு தெரியல அங்க. ஆனா சிதம்பரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குன்னமும் காட்டுமன்னார் கோவிலும் திமுக பக்கம் நிற்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா பவானி சாகரோ அல்லது அரியலூரோ அல்லது ஜெயங்கொண்டானோ அல்லது சிதம்பரமோ கண்டிப்பா அது அதிமுக அண்ட் பிஜேபியுடைய களம். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னைக்கு கட்சி விசுவாசத்தோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா திமுகவை எதிர்க்கிறது தான் அவனுடைய நோக்கம். அங்க வரப்போறது பிரதமர், நடக்கிறது பாராளுமன்றத்துக்கான தேர்தல். மோடி தான் வரப்போறாரு, இங்க அண்ணாமலை தான். இவர் வந்து திமுகவை இன்னும் தெள்ள தெளிவாக எதிர்க்கிறார். ஒரு எம்ஜிஆரை போல, ஒரு ஜெயலலிதாவை போல ஒரு கலந்த ஒரு சிச்சுவேஷனா இது பண்றாரு. ரொம்ப சாமானியனா இருக்காரு. அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்ததுனால அதிமுகவின் வாக்காளர்கள் தான் ஷிஃப்ட் ஆக போறாங்க பெரிய அளவுல. கிட்டத்தட்ட 15% வரைக்கும் அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது யதார்த்தமா நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு 15% ஷிஃப்ட் ஆகித்தான் இந்த ரிசல்ட் மாறிங்கிறது வந்திருக்கு. உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன், மாறி மாறி ஓட்டு போடுற இடம் இல்ல தமிழ்நாடு. 2004, 6, 9 திமுக ஓட்டு போட்டுச்சு, 11, 14, 16 அதிமுக ஓட்டு போட்டுச்சு, 19, 21 திமுக ஓட்டு போட்டுச்சுன்னு தான் நீங்க பார்க்கணும். நீங்க சட்டசபை பாராளுமன்றம்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இந்த முறை அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, இது பாராளுமன்றங்க, இதுல எடப்பாடி ஐயாவுக்கு வேலை இல்லை, நம்ம இங்க வந்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த வாக்கு மாற்றங்கள் இருக்கும்னு சொன்னா சிதம்பரம் உறுதியா, சிதம்பரம், புவனகிரி, இது நம்ம அரியலூர் அண்ட் ஜெயங்கொண்டான் வந்து பிஜேபி பக்கம் போவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. அந்த கேண்டிடேட் எப்படி சார் சிதம்பரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெண் நிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா பிஜேபி நிக்க வச்சிருக்காங்க. ஒரு வரலாறு இருக்கு. அவங்க வந்து அதிமுகவுடைய கட்சியில இருந்தாங்க, ஒரு மேயரா, துணை மேயராவோ வந்தாங்க, துணை மேயராவே வந்தாங்க. அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதை போராடினாங்க. அதற்கு பிறகு சரி இந்த விளையாட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிதான் அவங்க பிஜேபிக்கு வந்தாங்க. அவங்க ஏதோ நேற்றுக்கு வந்துட்டு இன்னைக்கு வேட்பாளர் ஆகல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா நீங்க ஒரு வெயிட்டட் ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா யார் ஜெயிப்பார்கள் அதுதான் முதல் கேள்வி. பர்செப்ஷன் அது மோடிங்கிற அந்த நான் 50% நீங்க 30% சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி. அடுத்தது யார் வந்து தெள்ள தெளிவாக இன்னைக்கு இருக்காங்க, அதாவது குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் தெள்ள தெளிவா இருக்காங்க, அதுக்கு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் உண்டு. சின்னத்திற்கென்று ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் உண்டு, வேட்பாளருக்கென்று ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் உண்டு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலையுமே தவறான ஒரு வேட்பாளரை தானோ அல்லது தன்னுடைய கூட்டணியோ கூட நிறுத்தி வைக்கிறதுக்கு சூழ்நிலை வரலாம். ஆண்டவன் வந்து தெளிவா உட்கார வச்சிருக்கான். தங்கர் பச்சான்ல இருந்து தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கக்கூடியவங்க தான் வேட்பாளராக இருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை வந்து யாராவது ஒரு அதிமுக தொண்டன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும், கூகுள்ல போய் பார்த்துட்டு வா, 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அந்த வேட்பாளர் பேரெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. மனப்பாடம் பண்ணி சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கம்மி, நிறைய மூலிகைகள்லாம் சாப்பிட வேண்டி வரும். திமுகவை பொறுத்த வரைக்கும் கண்ண மூடிட்டு நீங்க எப்போதுமே ஒரு 15 வேட்பாளரை சொல்லிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த 15 குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தான் அந்த திமுகவே இருக்கு. அந்த 15 குடும்பத்தை நல்லா வச்சாதான் கோபாலபுரமும் இதுவும் நல்லா இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில தான் செயல்படுது. ஆனா பிஜேபி தன்னுடைய வேட்பாளர்களை தனித்தனி ஐடென்டிட்டியோட தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்துல திருமாவளவன் ஐயாவுக்கு எதிராக ஒரு பெண் இருப்பது என்பது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் தான். அடுத்து நீங்க நடுவில் சொன்ன மாதிரி கடலூர் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கு. கண்டிப்பா தங்கர்பச்சன் அவர்கள் நிக்கிறாங்க, இந்த பக்கம் விஷ்ணு பிரசாத் அவர்கள் நிக்கிறாங்க காங்கிரஸ் சார்பா. அந்த தொகுதி எப்படி இருக்கு? இப்போ கடலூர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, இதுதான் அதனுடைய தொகுதி. என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து திட்டக்குடி, நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி வந்து திமுகவை சார்ந்து நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேற விருதாச்சலமும் பண்ருட்டியும்
பிஜேபியின் பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னுதான் 17 தேர்தல்களில் ஏற்கனவே மக்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வெவ்வேறு கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிற ஆர்ப்பரித்து 40,000 50,000 வாக்கு கொடுத்து இல்லைன்னா போனா போதுன்னு ஒரு 100 வாக்கு 200 வாக்கு 300 வாக்குங்கிற அடிப்படையில கொடுத்து உங்ககிட்ட பதில சொல்லிட்டாங்க. நான் இவ்வளவுதான் ஏன்னு சொல்லிட்டாங்க. காலையில டிஃபன்னா தோசை இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா இட்லிட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் பீஃப் பிரியாணி கொடுக்கட்டுமான்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாக்கு லஞ்சுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, டின்னருக்கு என்னன்னு அவங்க 17 முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வைத்து கொண்டு நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னா கடலூர்ல குறிப்பா நம்ம பிஜேபி சார்ந்தவர்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியது வந்து திட்டக்குடியில. நெய்வேலியில ஒரு சௌரியம் என்னன்னா பாமக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியதன் மூலமாக அங்க வந்து தன்னை பார்த்துட்டு இருக்கு. அதனாலதான் சைலண்டா நம்ம டெல்டாக்காரர் வந்து என்ன பண்ணாரு, நெய்வேலியில எல்லாம் நிலத்தை கொடுக்க முடியாது, என்ன பொன்விளை பூமியை கேக்குறீங்களா, பரந்தூர்ல வேணா கொடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கவலை கிடையாது, பரந்தூர்ல பொன்விளையும் பூமிங்கிறது அப்புறம் விண்வெளியும் பூமியா இருந்துட்டு போட்டோம், ஆனா நெய்வேலியில் கொடுக்க மாட்டேன்னு ஏன் நம்ம டெல்டாக்காரர் சொன்னாருன்னா நெய்வேலி வந்து கை வச்சா முடிஞ்சிடும். பாமக அந்த இடத்துல தெளிவா வேலை செஞ்சிருக்கு. கடலூர் குறிஞ்சிப்பாடியை பொறுத்த வரைக்கும் கடலூர்ல விசிகேக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அதை நான் வந்து எந்த விதத்திலையும் மாற்றி இது பண்ண மாட்டேன். அதாவது அந்த கூட்டணியில இருந்து எடுத்து குறிஞ்சிப்பாடியில கொஞ்சம் வேலை பிஜேபி செய்ய வேண்டும். செய்தால்தான் கடலூர் வந்து 100% ஸ்ட்ராங் டுவர்ட்ஸ் பிஜேபின்னு வரும். ஓகே சார். அடுத்த ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா முக்கியமான தொகுதி நம்ம பார்க்கணும், ஏவாவேலு அந்த பக்கம் நான் விட்டுருங்க, திருவண்ணாமலை தான் பேசுறேன். அதாவது அங்க வந்து திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் உங்களுக்கு அப்படின்னா ஒரு 3 தொகுதி அந்த இடத்துல இருக்கு சார். அதாவது திருப்பத்தூர் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் கீழ்பண்ணாமலை, இந்த 3 தொகுதிகள்ல கொஞ்சம் பிஜேபி அண்ட் அதிமுக, தட் இஸ் பிஜேபி அண்ட் பாமக இவர்கள் வேலை செய்தால்தான் அந்த இடத்துல இது கிடைக்கும். வேற இந்த 3 தொகுதி ஜோலார்பேட்டு, கலசப்பாக்கம் அண்ட் வாணியம்பாடி வந்து கண்டிப்பா அதிமுக மூலமாக பிஜேபிக்குன்னு வரும். இதை நீங்க வந்து எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா அதிமுகவும் பிஜேபியும் உள்புத்தா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் பங்காளிகள் தான், திமுகவும் அதிமுகவும். ஆனா தொண்டனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மனைமாற்றுதல் அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒரு புதுமுகம் ஒரு நல்ல வர நிறுத்திருக்காங்க பிஜேபி, அஸ்வத்தாமன் அவர்கள் நிறுத்திருக்காங்க அந்த தொகுதியில. இந்த பக்கம் ஒரு பணம் படைத்தவர் தான் இருந்தாலும் கூட அஸ்வத்தாமன் ஒரு நல்ல ஒரு அஸ்வத்தாமன் வந்து ஒரு தெரிந்த ஃபிகர் மட்டும் இல்ல, அங்க உள்ள போற நிறைய போராட்டங்களை கிட்டத்தட்ட 4 கோவில்கள் மூடப்பட்ட போது அதற்கான காரணங்களை கேட்டு எதிர்த்து வந்தவர், ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு அவரை பார்த்திடக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம முதலமைச்சர்கள் எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க. கருணாநிதியோட முதல் தகுதியே மேடை பேச்சு தான். சோ அந்த விதத்துல அஸ்வத்தாமன் தனக்கு தெரியும் பண்ணக்கூடிய இறங்கி செய்து காட்டி இருக்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சரி சார். அப்போ ஓவரால் எப்படி அமைப்பு 39-0 இப்ப இவங்க பிஜேபி அண்ட் மற்ற கட்சிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப திருப்பூர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார். கோயம்புத்தூர் திருப்பூருங்கிறதெல்லாம் வந்து ஒரு அதிமுகவின் கோட்டை. அங்க வந்து திமுகவுக்கு உள்ள வேலை இல்லை அப்படின்னாலும் அதிமுகவை கோயம்புத்தூர் வந்து 96 புறந்தள்ளி இருக்கு, தூக்கி போட்டு மிதிச்சு கேட்கவே மாட்டேங்குது. 98 ஆரம்பிச்சு பண்ணிச்சு, திரும்ப 99 அவங்க ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னு உடனே 5 தொகுதிகளுமே ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராகத்தான் ஓட்டு போட்டுச்சு. அது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஆனால் திருப்பூர் அப்படி இல்லை. திருப்பூர் வந்து தன் வேலையை தானே பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி, தானே சுயம்பு, அதுக்கு ஒன்றும் கேள்வியே கிடையாது. அது தொடங்கிய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வகையில சொல்லணும்னா பங்களாதேஷ்ங்கிற வார் நடக்கும்போது அங்கிருந்து இந்த இடத்துல கொண்டு வரணும், கல்கட்டால இருந்து இங்கே கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்க. அப்படித்தான் பனியன் ஜெட்டிஸ் எல்லாம் திருப்பூருக்கு வந்தது. அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இன்னைக்கும் 35,000 கோடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் செய்யக்கூடிய திறன் படைத்த ஒரு ஊர். அங்க வந்து கம்யூனிஸ்டுக்கு ஒரு வேலை இருந்தது, ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அங்க கம்யூனிஸ்ட்ங்கிறது வந்து ஒரு இது இல்லை, அதாவது ஒரு தீப்பொறி கிடையாது. அங்க வந்து அதிமுக அண்ட் பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் அங்க செட்டில் ஆயிடுச்சு. திருப்பூர் கண்டிப்பா பெருந்துறை, பவானி கண்டிப்பா பிஜேபி பக்கம் தான் நிற்கும். திருப்பூர் தெற்கு திமுகவை சார்ந்து நிற்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஆனா திருப்பூர் வடக்கோ கோபிச்செட்டிப்பாளையமோ அந்தியூரோ உறுதியா வந்து அதிமுக அந்த தொண்டர்கள் எல்லாம் டுவர்ட்ஸ் பிஜேபி. ஆனா இது பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படின்னு வர்றதுக்கு தான் சாத்தியம் இருக்கு. அடுத்து நாமக்கல் வந்து நிறைய விஷயங்கள் அங்க பேசலாம். நாமக்கல்ல வந்து உண்மையிலேயே இந்த சத்துணவுல முட்டை போட்டார் இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாமக்கல் இதுதான். ஆனா நாமக்கல்ல வந்து ஒரு கல்வி புரட்சி வந்தது பாருங்க. அது வந்து இங்க சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய
முதலைகளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது. ஸோ அதை வந்து டீமீன் பண்றதுக்கு அத்தனை ஏற்பாடுகளும் பண்ணாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி தான் அவங்களுக்கு கிராமங்கள் வந்து அந்த விஷயத்துல எந்திரிச்சு வந்தது. +1 +2ங்கிறது முக்கியமா இருந்த காலகட்டத்தில், அதாவது நீட் வர்றதுக்கு முன்னாடி பணம் படைத்தவர்கள் உறுதியா டாக்டர் ஆயிடுவாங்க, மெத்த படித்தவர்கள் உறுதியாக டாக்டர் ஆயிடுவாங்கன்னு நிலைமையில நாமக்கல்ல வந்து மெத்த படித்தவர்கள் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு படித்தவர்கள் அப்படி வச்சுக்கோங்களேன், மெத்த படித்தவர்கள் கொண்டு வந்தாங்க, அங்கதான் கொண்டு வந்தாங்க. ஆனா நாமக்கலை பொறுத்த வரைக்கும் அது வந்து சங்ககிரியா இருக்கட்டும், ராசிபுரமா இருக்கட்டும், அல்லது வந்து நாமக்கல்லா இருக்கட்டும், அல்லது வந்து பரமத்தி வேலூரா இருக்கட்டும், திருச்செங்கோடா இருக்கட்டும், அப்படி இல்லைனாலும் சேந்தமங்கலமா இருக்கட்டும், இதுல எல்லாம் திமுகவுக்கு பெரிய வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது கண்டிப்பா அதிமுகவுடைய தொகுதி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொண்டர் இதை பாராளுமன்ற எலெக்ஷன்ங்கிற அடிப்படையில எடப்பாடியை விட அண்ணாமலை அவர்கள் திமுகவை தெளிவா டீல் பண்றாரு. அவர் கரெக்டா டீல் பண்ணி திமுகங்கிறது வந்து தன்னுடைய பூமியில கால் வைக்கக்கூடிய நிலைமைக்கு அது வந்துருச்சுன்னு சொன்னா 2026ல நல்லது நடக்கும்ங்கிற எண்ணத்துல அது வாக்கு மாற்றி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, குறிப்பா பெண்கள். அடுத்தது பொள்ளாச்சி, அதை ஒட்டி தொகுதி பொள்ளாச்சி. எப்படி வசந்தராஜன் அவரும் ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோக்கள் கூட பார்த்தேன். அவர் வந்து கிராமமா போய் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்து அதுக்கேற்றமான லிஸ்ட் எடுத்து அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு பெரிய ஆச்சரியத்தை தமிழ்நாட்டுக்கு பொள்ளாச்சி தான் கொடுக்கும். அதிமுகவின் கோட்டை அப்படின்னு யார் வேணாலும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தொகுதி அது. ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் பொள்ளாச்சி பிஜேபிக்கு பெரிய மார்ஜினோட வெற்றியை கொடுக்க போறதுதான் இந்த தேர்தல். எல்லாருக்கும் கொடுக்க போற ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா ஒரு சைலண்ட் மாப் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல கிரியேட் ஆயிருக்கிறது பொள்ளாச்சியில தான். குறிப்பா இந்த பெண்கள் அந்த நீங்க ஒண்ணு வேணாங்க, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நில்லுங்க, சும்மா நில்லுங்க, அப்படி கை கட்டிட்டு நில்லுங்க. நீங்க ஜோடி ஜோடியாக தான் மக்கள் போறதை பார்த்துட்டு இருக்கு. மஞ்சப்பையோட கஷ்டப்படுறவன், அடுத்த நாளைக்கான சோத்துக்கு உழைக்கிறவன், இவெல்லாம் அங்க எல்லா ஊர்லயும் இருக்கான், அங்கேயும் இருப்பான். ஆனா இந்த தான் தோன்றித்தனம், இந்த கான்செப்ட் ஆஃப் அந்த 90 வருடமா நம்மள கூட்டு குடும்பத்தை சிதைச்சி, நார்மல் டெலிவரியை சிதைச்சு சிசேரியன் டெலிவரியை கொண்டு வந்து நமக்கு 10 குழந்தை 11 குழந்தை பிறக்காம பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை கயமை வேலைகளையும் பண்ணாங்க இல்லையா? அதனுடைய அழகான ஒரு விஷயம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி சீரழிந்து போயிருக்கிற ஒரு இடம் பொள்ளாச்சி. மிகப்பெரிய அதிர்ச்சிய இந்த எலெக்ஷன்ல சொல்ல போகுது, தமிழக மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகுது. அதிமுகல வந்து எடப்பாடி ஐயா தன்னுடைய கோட்டைன்னு நினைக்கக்கூடிய ஒரு தொகுதிகள்ல பொள்ளாச்சி உண்மையான விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, அனலைஸ் பண்றவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டிப்பா அது பெரிய ஆச்சரியம். எல்லாரும் அதே தான் இருக்கு. பிஜேபிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அந்த தொகுதியில இருக்கு. உண்மையிலே மற்ற இடங்கள்ல எல்லாம் 4 பேர் போய் கதைகளை சொல்லி அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு வாக்கு மாற்றம் இருக்குன்னா இது மட்டும் இயல்பாக வரப்போகுதுங்கிறது தான் என்னோட. அடுத்து எடப்பாடியோட தொகுதி, முக்கியமான தொகுதி சேலம். சேலம் வந்து உங்களுக்கு எடப்பாடி ஐயா பிறந்த தொகுதிங்கிறதோட அதை நிறுத்திடுவோம். இது அதிமுகவுக்கு வந்து நீங்க எவ்வளவு சிரமம் கொடுத்தீங்களோ, எப்பெல்லாம் சிரமம் கொடுத்தீங்களோ, ஆமா ஜெயிச்சாங்க. அது முதல்ல நான் சொல்ற உள்ளாட்சியில வச்சு நீங்க சொல்றீங்க, அது ஓபிஎஸ் காரங்க சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து அந்த தொகுதியில 89ல அவரு சேவல்ல தானே ஜெயிச்சாங்க. அந்த கதையே வேற. அதாவது எடப்பாடி ஐயாங்கிறவரை தனியா விட்டுருங்க, அவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா சேலம் இந்த பொள்ளாச்சியில இருந்து டுவர்ட்ஸ் ஆத்தூர் வரைக்குமானது அதிமுகவின் கோட்டைகளாக தான் இருந்தது. எம்ஜிஆருடைய வரவு வரும் பொழுது 77லயும் 80லயும் ஆர்ப்பரித்து ஓட்டு போட்டது சேலம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சேலம் நார்த் என்று சொல்ற சேலம் 2 என்று அழைக்கின்ற தொகுதி மட்டும் திமுக பக்கம் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற அத்தனை தொகுதிகள், அது ஓமலூர் ஆகட்டும், சேலம் 3 இருக்கட்டும், சேலம் 1 இருக்கட்டும், சாரி, அல்லது சேலம் வெஸ்டா இருக்கட்டும், அல்லது வீரபாண்டியா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக அதிமுகவின் தொகுதி. இது பாராளுமன்ற எலெக்ஷன். இங்க வந்து எடப்பாடி ஐயா திமுகவை பெருசா எதிர்க்கல, அண்ணாமலை தெல்ல தெளிவா இறங்குறாருங்கிற அடிப்படையில எப்படி எம்ஜிஆருங்கிற ஹீரோவை சேலம் வந்து எடுத்து தள்ளி முன்னிறுத்தி கொண்டு வந்ததோ அப்படி அண்ணாமலை முன்னிறுத்த போகிறது சேலம். பிஜேபிங்கிறதுக்கான காரணத்தை விட அண்ணாமலைங்கிற காரணத்திற்காக சேலம் வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள். அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஈரோடு
கொங்கு மாவட்டத்தில் அது ஒரு தொகுதி. ஈரோடு வந்து எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான தொகுதி, சொல்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பிறந்த ஊர் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அதோட நிறுத்திக்கலாம். அந்த தொகுதி உதயமூர்த்தி பிறந்திருக்காரு. நீங்க வந்து ஒரு 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 மாநிலமோ ஒரு மாவட்டமோ ஒரு தேசமோ வளர கொண்டு வந்திருக்கு. இப்ப மோடி ஐயாவுக்கும் ஈவே ராமசாமி ஐயாவுக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள். ஆனா உங்களுக்கு உள்ள புந்தா தெரியும், ஒரு 1.5 மணி நேரத்துல பெரிய மாற்றங்கள்லாம் வருங்கிறது தான் நம்ம சொல்ற விஷயங்கள். ஸோ ஈரோடு அப்படிங்கிறதுல வந்து இன்னாருக்குன்னு நீங்க ஸ்டாம்ப் அது கருப்பு கலர் கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி கருப்பு கொண்டு வர்றதாக இருந்தால் என் ரங்கன் கருப்பு, என் ராமன் கருப்பு, அந்த கருப்பை கொண்டு வாங்க, நான் வேணாம்னு சொல்லிட மாட்டேன். ஆனால் ராமன் கருப்பு சொன்னேன் டக்குன்னு என்னதுன்னா, ராஜா வந்து என்னோட மனைவி வந்து ராம பக்தர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது சில விஷயங்கள்லாம் ஆண்டவன் வந்து வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணி அப்புறம் பாத்துக்கிறேன், நீ 15வது ஓவர்ல தானே போல்ட் ஆக போற, அது வரைக்கும் நீ ஆடிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்படி ஒரு விஷயத்த, அதாவது விபச்சாரியின் மகன்றான், அந்த வார்த்தையை சொன்ன உடனே போட்டு மூஞ்சில அடிக்கணும். அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திட்டு இன்னைக்கு வந்து நான் அதெல்லாம் இப்ப இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? கோவில்ங்கிறது வேலைங்க, பக்திங்கிறது தனிப்பட்ட விஷயங்க. ஆனா பொறுப்பு விபச்சாரியின் மகன்ங்க, ஆனா கோவில்ங்கிறது வேலைங்க. இந்த மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்க, கேவலம். எதுக்கு நம்ம போய் அவரை திட்டிட்டு விட்டுருங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாருங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா எனக்கு சீன்னு சொல்லுவேன்னாரு. பொண்டாட்டியை பார்த்து எத்தனை முறை துப்பினாரு? கேட்கலாம்ல, தனி மனித, அதாவது கேவலமா தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டா கேட்கலாம்ல. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றதுக்கு வேற நான் சீன்னு சொல்லுவேன்னு சொன்னாரு. எத்தனை முறை அந்த மனைவி, பாவம் அவங்க இறந்துட்டாங்க, கிறித்துவ இதுல காஃபின்ல தான் போட்டு கொண்டு போனாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா நடந்தது. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமா முடிஞ்சது. அதை வந்து நான் விமர்சிக்க விரும்பல. ஆனா அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? துப்பினாரா? அவங்க வந்து ராமரை கொண்டாடினாங்கன்னு சொன்னா இவர் போய் துப்பினாரா? இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆட்களை நம்ம பேசாம இருக்கிறது நல்லதுங்க. நம்ம வீடு வந்து கொஞ்சம் காவா பக்கத்துல தான் இருக்குன்னா கிளாஸை போட்டுட்டு இருக்க வேண்டியதானே, வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு இருக்கிற நிலத்துலதான் நம்ம வாழ்ந்தாகணும். ஈரோடு அப்படிங்கிறது இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய நீட்சி. ஈரோடுக்குன்னு தனி இது இடம் உண்டு. மஞ்சளில் அதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த மஞ்சளுக்கான பேட்டர்னை காங்கிரஸ் அரசு இருக்கும்போது தான் கை வச்சாங்க. லுங்கி, ஷர்ட், அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈரோடு வந்து மிகப்பெரிய, இந்த கோவிட் வந்த போது மிகப்பெரிய பாதிப்பு வந்ததும் ஈரோடுக்கு தான். முதல்ல அங்கதான் க்ளோஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அங்கதான் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் தனக்குத்தானே நிலையுறுத்தி கொண்ட ஒரு தொகுதி ஈரோடு. உறுதியாக அதுல வந்து எந்த ஒரு தவறும் வராது. குறிப்பா ஈரோடு ஈஸ்ட் திமுகவை சார்ந்து நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஈரோடு வெஸ்டோ, மொடக்குறிச்சியோ, தாராபுரமோ, காங்கேயமோ, குமரபாளையமோ எந்த விதத்திலையும் தவறு பண்றதுக்கு வாய்ப்பு. அந்த கேண்டிடேட்டை பத்தி ஒரு வார்த்தை சார். அதாவது நான் திரும்பவும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அதாவது ஒரு பர்டிகுலர் தொகுதி அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, கேண்டிடேட்டுக்கான வெயிட் ஆவரேஜ்ங்கிறது வந்து இவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க. தாவாக்காக்கு அங்க சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அந்த தொகுதி அதாவது கதருக்கு ஃபேமஸ் ஆனது, காங்கிரசின் வழி வந்தது. அந்த அடிப்படையில இருந்து நீங்க பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய சேகர் ஐயாவுக்கு வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் வந்து வாக்குகளை சிதைய செய்ய போவதில்லை. ஆனா எனக்கு வந்து யாரை பத்தி ரொம்ப கவலைன்னா செங்கோட்டையன் ஐயா பத்தி தான். ஏன்னா அவரு தான் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபினாலதான் நமக்கு வாக்கு போச்சுன்னாரு. அவர் கடுமையா உழைச்சி எப்படியாவது அசோக்குமார ஏதோ ஒரு கணிசமான வாக்கு, கௌரவமான வாக்கு வாங்க வச்சுட்டாருன்னா நல்லது. ஆனால் அங்க போய் நீங்க கேஇ பிரகாஷ் அண்ட் அந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அங்க வந்து ஒரு பெரிய மலைக்கும் மடுவுக்குமான தேர்தலா அது இல்லை. அது வந்து இட் இஸ் ஈவன்லி பேலன்ஸ் ஆன் வேட்பாளர். அதுல எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் முத்துசாமி ஐயா உழைக்கிறத விட பன்மடங்கு அதிகமா செங்கோட்டையன் ஐயாவால் அந்த இடத்துல உழைக்க முடியுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இங்க திமுக முத்துசாமி என்ன உழைத்தாலும் அதை விட பிரதானமாக கொங்கு தேசத்தை பத்தி பேசியாச்சு. அடுத்து முக்கியமான 2 தொகுதிகளை பத்தி பேசுவோம். தேனி தொகுதி எப்படி இருக்கு? தேனி வந்து இப்போ ஒருத்தர் சவால் விட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுவேன் நான் ஜெயிக்கலனா அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. அது எப்படி இருக்க போகுது? இல்ல, நான் என் வேலையை விட்டுருவேன், இப்ப உனக்கு என்ன இருக்கு, என்ன வேலை இல்லாம தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தா நான் எடுத்துக்கிறேன். தங்கத்தமிழ் செல்வன் போன முறையும் தோணும். ஏன்னா இதே வார்த்தை இன்னொருத்தர் சொன்னார், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி 40 தொகுதியில் நம்ம ஜெயிக்கலனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சவால் விட்டார். அதை சொல்ல வேண்டாம். சவால்ங்கிறத விட சவடால்னு எடுத்துக்கோங்களேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்.
அதை ஏன் போய் பெருசா கௌரவம்லாம் கொடுக்கணும்? ஒரு தேர்தலில் நிற்கிறவர் அப்படித்தான் பேச முடியும். தான் தோற்போம் அப்படின்னு தெரிஞ்சா கூட மக்களிடம் இல்ல நான் ஜெயிப்பேன், நான் நல்லது பண்ணுவேன்னு சொல்லணும். அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா தங்கத்தமிழ் செல்வன் ஏற்கனவே தோல்விகளை பார்த்தவர் தான், அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கெல்லாம் அவர் இன்னும் கத்துக்கிட்டா ஒரு நாள் அவரும் துரைமுருகன் ஐயா மாதிரி, ஈவா வேலு ஐயா மாதிரி, பொன்முடி ஐயா மாதிரி திமுக அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நான் அதெல்லாம் சாவெல்லாம் கொடுத்துட மாட்டேன், அந்த விஷயத்துல நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா தேனி தொகுதி அப்படிங்கிற இல்ல இல்ல இன்னும் அவர் கரெக்டா டியூஷன் சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா தேனியை பொறுத்த வரைக்கும் முசலம்பட்டி ஃபார்வர்டு பிளாக்கான ஒரு தொகுதி. அங்க அவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்கிறது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும், ஏன்னா அங்க தொடர்ந்து நிற்கப்பட்ட வச்சதுனால அது ஒரு தொகுதியே அப்படியே ஒரு கட்சி ஒரு சித்தாந்தம்னு என்னைக்குமே நம்ம சொல்ல முடியாது. பட் தொடர்ந்து அவங்க தான் நின்றாங்கிறதுனால உசலம்பட்டி அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா சோழாவரமோ அல்லது ஆண்டிப்பட்டியோ அல்லது போடியோ அல்லது கம்பமோ அல்லது பெரியகுளமோ இந்த தொகுதிகள் எல்லாம் அதிமுகவின் கோட்டைகளாகத்தான் இருந்தது. ஓபிஎஸ் ஐயாவை விட ஓபிஎஸ் ஐயாவுடைய தம்பி உள்ள புந்து நிறைய வேலை செஞ்சதுனாலதான், அந்த வேலைகள் சரியில்லைங்கிறதுனாலதான் ஜெயலலிதா அம்மா நீக்கினாங்க. அவர் நீக்கப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. சொல்ல போனா ஓபிஎஸ் ஐயாவே கையெழுத்து போட்டு அவர் தம்பியை நீக்கினாரு. இந்த வரலாறு தான் தெரியும். ஓபிஎஸ் நிக்காம அந்த தொகுதியை தினகரன் ஐயா கிட்ட கொடுத்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம்னு தான் நான் சொல்றேன். திரும்ப முதல்ல இருந்து 50 பரோட்டா போடு அப்படின்னு சூரி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் அதுதான், மக்கள் மாற போறாங்களான்னு கேட்டா அந்த மாதிரி எதுவும் இல்ல. தேடி நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி நீ இப்ப கடைசியா சொன்ன மாதிரி ராமநாதபுரம் எப்படி இருக்க போது ஓபிஎஸ் அவர்கள் நிக்க போறாங்க, அந்த தொகுதி எல்லாரும் இப்ப சொல்றாங்க ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஓபிஎஸ்ங்கிறவர் ஒரு தவறான அரசியல்வாதி இல்லை. யூட்டர்ன் போட்டாரு, திடீர்னு 8 போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. அதனாலதான் அதிமுக அவர்கிட்ட இல்லாம அவர் இன்னைக்கு தனி சின்னத்துல நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் ஒரு தவறான ஆளு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. யூ கான்ட் கிவ் ஹிம் a wrong. அதாவது தப்பு நிறைய பண்ணாரு. தவறு பண்றது வேற, தப்பு செய்யறது வேற, அது வித்தியாசம். அரசியல் தவறுகள் நிறைய செஞ்சாரு. எங்க எதை பண்ணக்கூடாதோ அதை போய் கரெக்டா பண்ணுவாரு, எங்க எதை பண்ணணுமோ அதை போய் தப்பா பண்ணுவாருங்கிறதுலாம் அவர் பண்ண ஒரு விஷயம். ஆனால் அவருக்கு ஆணவம் கொடுத்த ஹெல்ப் தான் ஐயுஎம்எலுக்கு சீட்டு கொடுக்க வச்சது. ராமநாதபுரம் அப்படிங்கிறது ஒரு தொகுதி. அங்க போய் ஐயுஎம்எல் நிக்க வைக்கணும், உடனே அங்க இஸ்லாம் சகோதரர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க இருந்தா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 2021 3 தொகுதி ஐயுஎம்எல் கொடுத்தாங்க திமுக கூட்டணி. 3 தொகுதியிலையும் ஐயுஎம்எல் தோத்து. 2021 ஜெயிச்சாங்க இல்லையா, அவங்க 150-75 தானே வித்தியாசம் வந்து. ஆனா ஏன் 3 தொகுதியிலுமே ஐயுஎம்எல் தோத்துது? அப்ப திமுக காரங்க அங்க வேலை செய்யலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. எல்லாம் உங்க ஆளுங்க தான் இருக்காங்கப்பா, போய் பள்ளிவாசல்ல கூப்பிட்டு பேசி வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொன்னா, அப்படியான ஒரு விஷயமாக எந்த மார்க்கத்தவரையும் நீங்க சொல்ல முடியாது. 85% மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க. அவங்களுக்கு இந்த தப்பு பண்றது, ஏமாத்துறது, திருட்டுத்தனம் பண்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லா மதத்திலும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்துக்கள் 65% தான் அப்படி இருக்காங்க. 35% தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வாழ்றாங்க அப்படிங்கிற சாபம் உண்மையிலே இருக்கு. ஆக ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு. ஐயா இப்பயாவது தப்பு பண்ணாத, ஒழுங்கா ஜெயிச்சுட்டு கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாரு. ஏன்னா பேலன்சிங் இல்லை. ஐயுஎம்எல்ல ஜெயிக்க வைக்கணுங்கிற கொடுப்பாங்க. அதோட ரொம்ப முக்கியம், திமுக இஸ்லாம் சகோதரர்களை காப்பாத்துதுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு போன வாட்டி 3 தேர்தலையும் ஐயுஎம்எல்ல அவங்க தனி சின்னத்துல நின்றாங்க. அதே ஜவாரி உள்ளவங்களுக்குலாம் நல்லா தெரியும், தனி சின்னம் எல்லாம் இருந்தா ஊத்திக்கும், நம்மளால ஓட்டு போட மாட்டாங்கன்னு உதயசூரியத்துல நின்றுட்டு அப்படியே கவால் மேல வந்துட்டாரு. இவங்க அப்படி இல்லை, இவங்க சின்னத்துலதான் நின்றாங்க. அந்த வகையில ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, தப்பிச்சு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. ஓகே சார், மிக்க நன்றி சார். 2024 தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்த்துருவோம். ஜூன் 4ஆம் தேதி ஈவினிங் எப்படி தெரிஞ்சிடும் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா அதுக்கு குறிப்பிட்ட இந்த 10 நாள் இன்னும் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது, பிரதமர் அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்க, என்ன பத்தி பேச போறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம். மேனிஃபெஸ்டோவை ஒரு நிமிஷம் படிச்சு பாருங்க. அந்த மேனிஃபெஸ்டோவை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிக்கலைன்னா, அதாவது 1 லட்சம் ரூபாய் வச்சுக்க, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எவன் அப்ப விட்டு காசுன்னு துரைமுருகன் ஐயா ஆளுநர் பார்த்து கேட்டார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்தா அதுல ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்க. அதாவது விலைவாசியை கட்டுப்படுத்திட்டு
உழைத்து வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி விட்டுட்டு நீங்க ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு கண்டிப்பா திருப்தி கொடுக்கும். நானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நீங்க 4 ஆரஞ்சு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 1 என்னால சாப்பிட முடியும், 3 யார் சாப்பிடுவா? என் கூட இருக்கிறவங்க தான் சாப்பிடுவோம். கரெக்ட் அப்படித்தானே? நீங்க வந்துட்டு பெரிய பேக்ல ஒரு 10 ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் யாரும் படுத்திருக்கும் போது கொடுத்தீங்க, அந்த மாதிரி 1,00,000 ரூபாய் வச்சுக்கணி அப்படின்னு கொடுக்குறாரு. கேவலமாவே இருக்கு. பார்ப்போம், நல்லதுதான் நடக்குங்கிற நம்பிக்கை. ஓகே சார், நன்றி. அடுத்த இதுல நம்ம டெவலப்மெண்ட் வந்து பேசுவோம். நன்றி சார்.